ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனாவது ப்ராக்டிக்கல்? சிஓஏல 12வது ப்ராக்டிக்கல், கிரியேட்டிங் எ நம்பர்டு லிஸ்ட் அண்ட் புல்லட் லிஸ்ட்டு. கிரியேட் எ நம்பர்டு லிஸ்ட் வித் டிஃப்ரெண்ட் நம்பர்டு லிஸ்ட் அண்ட் புல்லட் லிஸ்ட். இதுதான் நம்பர் லிஸ்ட் அண்டு புல்லட்டட் லிஸ்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு ஃபார்மெட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு விண்டோஸ் 6 வின்வேர்டு எடுத்துக்கிறோம். இப்போ நான் இது பண்ணதை நான் உங்களுக்கு காப்பி பண்ணதை நான் இப்போ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இதோ இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது ஒன்றும் இல்லை, நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இதை மட்டும் நம்ம கேபிட்டல் பண்ணிப்போம் எல்லாத்தையும். இது எப்படி இது பண்ணணும், தனித்தனியாக செலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு அப்படி தனித்தனியாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடும். போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு பி கொடுத்துட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஏரியலில் வச்சுட்டு அது தனியாக தெரியணுங்கிறதுக்காக சரி ஒரு கலர் கூட பண்ணி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கலர் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இது நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அப்புறம் நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் ஹோம் டேப்பில் இங்கே இருக்குது பாருங்கள் நம்பர் லிஸ்ட்டுன்னு. இப்போ புல்லட்ஸ்ன்னு இருக்கா, இப்போ நம்பர் சொல்லியிருக்காங்க, புல்லட்ஸ் நம்பர் பாருங்கள் பல ரோமன் லெட்டர் வச்சு புள்ளி வச்சுருக்கு, 1 2 3 போட்டிருக்கு. 1 2 3 வந்து கமா போட்டு இருக்குது, ஏபிசிடி இருக்குது, அப்புறம் ரோமன் லெட்டரில் 1 2 3 எது வேணாலும் இங்கே பாருங்கள் அத்தனைக்கு இதை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அப்ளை ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதுலேயே வேறு மாதிரி ரோமன் லெட்ரு வச்சுக்கிறீங்க. ரோமன் லெட்ரு பாருங்கள், ரோமன் லெட்ரு வச்சுட்டேன்னா அடுத்து இங்கே பாருங்கள் இந்த நேம்ஸ் ஆஃப் இதில் வந்து புல்லட்ஸ் வைப்போம். அடுத்தது இதுலேயே புல்லட்ஸ் இருக்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லட் லிஸ்ட்டு. இங்கே பாருங்கள் புல்லட் லிஸ்ட்டு, இங்கே பாருங்கள் புல்லட்ஸ் இருக்கா, எது வேணாலும் இருக்கும், நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கா நிறையா வகையாக இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது, இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது, எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி சரி இதான் வைக்கிறோம், இல்லை பேராகிராஃபில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம பழையபடி ரேண்டம் ஃபார்முலா தான், ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு. இப்போ நமக்கு ஒரு 5 பேரா எத்தனை லைனில் வேணும், 1 லைனு அல்லது 1.5 லைன்னா 1ன்னு போட்டிங்கனாலே போதும். 5,1ன்னு போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் 5 பேரா. இப்போ இந்த பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு எது வேணாலும் வைக்கலாம். புல்லட்ஸ் இதோ இருக்குது பாருங்கள், புல்லட்ஸு, இந்த புல்லட்டு வைப்போம் அல்லது டிக்கு வைப்போம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வேறு டைப்பில் இது போகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. போகணுன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போய்டும். இப்போ பாருங்கள் இங்கே புல்லட் வச்சுட்டிங்க, அடுத்து நீங்கள் அடிக்கிறீங்கன்னு அடுத்த புல்லட்டு வரும். அது போகணும் அப்படின்னா திரும்பவும் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போயிடும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எது அடிச்சிங்கனாலும் அடுத்து அதே வரும், ஏன்னா நம்ம திரும்ப டைப் பண்ணுறதுக்காக அது வரும். ஸோ திரும்ப டைப் பண்ணிவிட்டு திரும்ப அது வரும். ஸோ அது போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ட்ரு அடிக்க அது வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து போய் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்படி டெலீட் பண்ணிட்டீங்கனாலும் அது போயிடும். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் நார்மலாக அடிக்கிறதுக்கு வந்துடலாம். இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் நம்ம போடணும். அதே பாருங்கள் திரும்பவும் போட்டுக்கோங்க. அடுத்து ஈக்குவல் டு, இதை நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க, இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். 5,1 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 பேரா சிங்கிள் லைன், அதாவது ஒரு லைன் 1.5 லைன். இப்போ இதை மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ இது மாதிரி 5 பேரா வந்துடுச்சு. அடுத்த இதுக்கு கொண்டு போய்டும், என்ட்ரு அடிச்சிங்கன்னா அடுத்த இதுக்கு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப செலக்ட் பண்ணி
நம்ம ஏபிசிடின்னு போடவே இல்லை. இதோ இருக்கு பாருங்கள், ஏபிசிடி. ஏபிசிடின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஏபிசிடின்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர்லேயும் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், திரும்ப அதே ரேண்டு யூஸ் பண்ணிக்காங்க. ஈக்குவல் டு ரேண்டு 5,1ன்னு கொடுக்க 5 லைன் 5 பேரா ஒரு 1 ஒரு 1.5 லைன். இதை பாருங்கள், இந்த மாதிரி பேரா வந்துடுச்சா? இதை பாருங்கள், பேரா வந்துடுச்சா? நம்ம அவசரப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு அதை கொடுத்து பேரா போட்டுக்கலாம். இப்போ பேரா வந்துடுச்சா? இப்போ இதை போயிட்டு அடுத்து இங்கே பார்க்குறீங்க, என்னென்னலாம் பார்க்குறீங்க? புல்லட்ஸு, நம்பரிங் எல்லாமே போட்டோம். அடுத்தது இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிசி பார்த்தீங்களா? அதை மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். புல்லட்ஸ்னால் என்ன? புல்லட்ஸு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இதையே பாருங்களேன், புல்லட்ஸு இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே இது புல்லட்ஸு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஈக்கு அடுத்து எஃப் வருது. இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புல்லட் வேணாம் அப்படின்னீங்கன்னா நன்னு கொடுத்துடலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நன்னு, இப்போ வேணும்னு சொல்லிவிட்டு இது மாதிரி கிராஃபிக்கல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்குது. புல்லட் லைப்ரரின்னு இருக்கு பாருங்கள், புல்லட் லிஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது நம்பர் லிஸ்ட்டு. அதாவது கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ரோமன் லெட்டர்ஸு. இதுதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போ இதை கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். புல்லட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது ஒரு ஷேப்பில் இருக்கும், இஷ்டமான ஷேப்பில். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதையே காப்பி பேஸ்ட்டு பண்ணிக்கிறீங்களா? இந்த பாருங்கள், காப்பி பேஸ்ட்டு பண்ணி ஒரு பேரா வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துருங்க. வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இங்கே போயிட்டு நன்னு அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இங்கே போயிட்டு நீங்களாக டிஃபைன் நியூ லிஸ்ட் ஸ்டைல், அதாவது நீங்களாக ஏதாவது ஒன்று நியூவாக ஏதாவது லிஸ்ட்டு ஸ்டைல்னால் நீங்களாக ஸ்டைல் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறதுல இங்கே போயிட்டு பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சுருக்க இதில் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஏதாவது இங்கே இருக்கிறதுல வேறு ஏதாவது டிசைன் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வைக்கணுன்னா ஓகேன்னு சொல்லி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ உருளை மாதிரி வந்துடும், பால். இதை பாருங்கள், இது ஒரு பால் மாதிரி. இது வித்தியாசமாக நீங்கள் விற்கணும் அப்படிங்கிறதுக்கு இதோ நல்லா காட்டுறேன். இங்கே பாருங்கள், அது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஏதோ வித்தியாசமாக வைக்கிறீங்க அப்படின்னா எங்கே போய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு இதோ இருக்குது பாருங்கள், டிஃபைன் நியூ லிஸ்ட் ஸ்டைல். இதில் நிறையா ஸ்டைல் இருக்குது. இங்கே போயிட்டு எடுக்கணும். இங்கே போயிட்டு நிறையா ஸ்டைல் இருக்குது. அது தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா இதை மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்க, இதை மாதிரியும் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இதை எடுத்துருங்க. அது கண்டினியூஷன் வரும். இப்போ நான் என்ன சொன்னேன்? ரிமூவ். இங்கே போயிட்டு நன்னு கொடுத்துருவோம். நன்னு லிஸ்ட்டு அது அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துகிட்டு நன்னு கொடுத்துருவோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஃபைன் ஏ நியூ லிஸ்ட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நியூ லிஸ்ட்டு, டிஃபைன் ஏ நியூ லிஸ்ட்டுன்னு போயிட்டு இங்கே கம்ப்யூட்ரு இமேஜஸில் என்ன இருக்குது, எது வேணாலும் எடுங்க. முன்னாடி காட்டுற மாதிரி இதோ இந்த மாதிரின்னு எடுக்கிறீங்க. இந்த மாதிரின்னு எடுத்து ஒரு இது மாதிரி வரும், ஏதோ டிசைன் மாதிரி, அந்த மாதிரி வச்சிட வேண்டியதுதான். பாருங்கள், இது நீங்களாக வச்சுக்கிறது. அது மாதிரி ஒரு டிசைன் வச்சுக்கலாம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்.